ஹலோ வணக்கம். என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சுதாகர். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ChatGPTக்கு ஆப்போசிட்டாக DeepSeek அப்படின்னு சொல்லிட்டு சைனாக்காரன் வந்து ஒரு கடை போட்டிருக்கான். ஸோ அது வந்து ChatGPTயோட நல்லா இருக்கு, ChatGPT பெட்டராக இருக்குது, அந்த ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து யூடியூப்ல பேசுறதை பார்த்துருப்பீங்க, நிறைய பக்கம் நியூஸ்ல எல்லாரும் பேசுறதை பார்த்துருப்பீங்க. ஸோ DeepSeek அப்படின்னா என்ன, ஏன் வந்து இது இவ்வளோ ஃபேமஸ், அண்ட் ஏன் வந்து இதை பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ வந்து 2 டைப் ஆஃப் மாடல் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா டென்ஸ் மாடல் அண்ட் ஸ்பேர் மாடல் அப்படின்ட்டு. இப்போது ஃபஸ்ட்டு வந்து நிறைய இது கேள்விப்பட்டிருப்பீங்க, 70 பில்லியன் பேராமீட்டர்ஸ். இப்போ வந்து லாமா எடுத்துக்கிட்டிங்கன்னா 70 பில்லியன் பேராமீட்டர், 90 பில்லியன் பேராமீட்டர் அப்படின்னு இருக்குது. அண்ட் தென் டீப்சீக் பார்த்தீங்கன்னா 671 பில்லியன் பேராமீட்டர் அப்படின்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பில்லியன் பேராமீட்டர் அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சின்ன கம்பேரிசன். ஓகே, இது நாட் அக்யூரேட்டாக பட் ஒரு சின்ன கம்பேரிசன் வச்சுக்கோங்களேன். இப்போது 600 பில்லியன் பேராமீட்டர்ங்கிறது வந்து ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் கூட கம்பேர் பண்ணிக்கங்க. இப்போ 600 GB இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அந்த 70 பில்லியன் பேராமீட்டர் வந்து 70 GB இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ எவ்வளோ அதிகமான ஸ்பேஸ் இருக்கோ ஸோ அவ்வளோ மெமரி அதுக்கு இருக்கும். அதாவது அவ்வளோ லேர்ன் பண்ணதை அது அவ்வளோ ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். 70 பில்லியன் பேராமீட்டருங்கிறது வந்து மெமரி சைஸ் கம்மி கம்பேர் டு 600 பில்லியன் பேராமீட்டர். ஸோ 70 பில்லியன் பேராமீட்டர் வந்து ஈஸியாக லோட் பண்ணி ஈஸியாக அவுட்புட் எடுத்துட முடியும் கம்பேர் டு 600 பில்லியன் பேராமீட்டர். பட் ஏன் வந்து 70 பில்லியனோட 600 பில்லியன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னா, மெமரி சைஸ் அதிகமாக இருக்கனால அதனால நிறையா டேட்டா வந்து மெமரியில் வச்சுருக்க முடியும். ஸோ அதை விட 70 பில்லியனோட 700 பில்லியன் வந்து நல்லா ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து நார்மலாக சின்ன மாடலுக்கும் பெரிய மாடலுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ வந்து அந்த டென்ஸ் மாடல், ஸ்பேர் மாடல் அப்படிங்கிறது வருவோம். இப்போ டென்ஸ் மாடல் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ வந்து 600 பில்லியன் பேராமீட்டர் எடுத்துக்கலாமே. 600 பில்லியன் பேராமீட்டர் வந்து ஒரே டென்ஸ் மாடலாக இருந்துச்சு அப்படின்னா, நம்ம VRAMல லோட் பண்ணுறதுக்கு வந்து 600 பில்லியன் பேராமீட்டர், இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 600 GB வச்சுப்போம். எக்ஸாம்பிளுக்கு 600 GB வந்து நான் வந்து கிராஃபிக்ஸ் எல்லாம் லோட் பண்ணணும். அதுக்கு பதிலாக ஸ்பேர் மாடல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உள்ள வந்து மல்டிபிள் மாடல்ஸ் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். மல்டிபிள் எக்ஸ்பர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அது சொல்ல போனால் வந்து MOEங்கிற ஃபுல் ஃபார்மே அதான், மிக்சர் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ். மல்டிபிள் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கும். அதுக்கு வந்து ஒரு கேட்டிங் மெக்கானிசம் இருக்கும். அந்த கேட்டிங் மெக்கானிசம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு இன்புட் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த இன்புட்டை ப்ராசஸ் பண்ணி இது வந்து எந்த எக்ஸ்பர்ட்ஸ் இது வந்து பர்ஃபெக்டான ஆன்சர் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ரிலேட்டட் டு சம்திங், இப்போ கோடிங் அண்ட் டீபக்கிங் அப்படின்னா அது வந்து ஒரு 4 எக்ஸ்பர்ட் ஒரு 5 எக்ஸ்பர்ட் வச்சிருப்பாங்க. அந்த எக்ஸ்பர்ட் வந்து பெட்டராக வந்து கோடிங்கில் பெர்ஃபார்ம் பண்ணும் கம்பேர் டு அதர் டாஸ்க். ஸோ கேட்டிங் மெக்கானிசம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த எக்ஸ்பர்ட்டுக்கு வந்து இதை வந்து ரவுட் பண்ணி விட்டுரும். ஸோ அந்த கேட்டிங் மெக்கானிசம் ரவுட் பண்ணி விட்றதை வச்சு உள்ள இருக்க வந்து அந்த எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஆக்டிவ் ஆகிட்டு அந்த ஆன்சரை வந்து பெர்ஃபெக்டாக வந்து கொடுக்கும். இதுதான் வந்து MOE. ஸோ கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து மெமரி வந்து ஆப்ரேஷனாக பார்க்குறப்போ வந்து மெமரி வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கும் கம்பேர் டு டென்ஸ் மாடல். ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் இது வந்து ஆல்ரெடி இருக்குது. ஏன் வந்து DeepSeek தான் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது, மிக்ஸ்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்ரெடி ஒரு AI மாடலில் நம்ம இருக்குது. ஸோ என்னன்னா, இது வந்து ரொம்ப ஈஸி இல்லை. மிக்சர் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து டென்ஸ் அளவுக்கு ஈஸி டு ட்ரெயின் இல்லை. அது வந்து கொஞ்சம் கஷ்டமானது. ஏன்னா அந்த ரவுட்டிங் மெக்கானிசம் ப்ராப்பராக ஒர்க் பண்ணணும். அந்த நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். MOE ஆர்கிடெக்சரில் கான்ட்ரவர்சிஸ் ஆஃப் DeepSeek. இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, DeepSeekல வந்து ஃபஸ்ட்டு வந்து டேட்டா ப்ரைவசி இஷ்யூ. இது வந்து ஓப்பன் சோர்ஸ் மாடல் தானே, இதில் என்ன டேட்டா ப்ரைவசி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாடல் நீங்கள் எடுத்து நீங்கள் லோக்கலில் ரன் பண்ணாலோ உங்கள் சர்வரில் ரன் பண்ணாலோ எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இப்போ அந்த மாடல் வந்து சைனாவோட சர்வரில் ஹோஸ்ட் ஆகிட்டு நீங்கள் என்டர் பண்ணுற ஒவ்வொரு டேட்டாவும் அவங்களோட DBயில் ஸ்டோர் ஆகிட்டு அந்த அதை ப்ராசஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுதான் இங்கே பிரச்சனையே. நீங்கள் என்டர் பண்ணுற டேட்டா கவர்மெண்ட்டுக்கு போகுது அப்படிங்கிறத இங்கே டேட்டா. ஸோ இங்கே பிரச்சனையே. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி அந்த நிறைய கவர்மெண்ட்ஸ் இதை பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ சைனாக்கு வந்து டேட்டா போகக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு இதே மாடல் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாடல் ஓப்பன் சோர்ஸ் மாடல் எடுத்து நீங்கள் உங்களோட சர்வர்ஸில் உங்களோட சிஸ்டம்லாம் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இருக்க ப்ரைவசி இஷ்யூ. செகண்ட் வந்து காஸ்ட் ஆஃப் த DeepSeek. இப்போ வந்து அவங்க DeepSeekோட பேப்பரில் DeepSeek R1 பேப்பர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, $5.5 மில்லியன் வந்து ட்ரைனிங்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ 5.5 மில்லியனில் வந்து DeepSeekை பில்ட் பண்ணியிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ட்ரூ. DeepSeek பில்ட் பண்ணது வந்து DeepSeek வந்து ஆல்ரெடி வந்து வெர்ஷன் 1, வெர்ஷன் 2, வெர்ஷன் 3, V3 மாடல் வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து தான் R1. அதுக்கு முன்னாடி 0ன்னு ஒரு மாடல் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஃபைனலாக வந்து R1 ரீசனிங் மாடல்.
இந்த ரீசனிங் மாடல் ட்ரெயின் பண்ணோட காஸ்ட் மட்டும்தான் $5.5 மில்லியன். இதுக்கு முன்னாடியே வந்து அவங்க வந்து எம்ஓஇல நிறைய R&D பண்ணி நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ரிசர்ச் பண்ணி வெர்ஷன் 3 மாடலே வந்து பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஒரு மாடல் தான். அந்த மாடலுக்கே வந்து நிறைய இன்ஃப்ராஸ் எல்லாம் இருந்தால் தான் அந்த மாடல் பில்ட் பண்ண முடியும். ஸோ அந்த காஸ்ட் எதுவுமே இதில் இன்க்ளூட் ஆகல. ஃபைனலாக பண்ண ட்ரைனிங்க்கு மட்டும்தான் $5.5 மில்லியன். அது ரொம்ப சீப் தான். பட் இது வந்து அவங்க சொல்ற மாதிரி வந்து $5.5 மில்லியன் மொத்தமாக பில்ட் பண்ணல. இதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 பில்லியன் கிட்டத்தட்ட அவங்க ஆல்ரெடி செலவு பண்ணியிருந்தா மட்டும்தான் இந்த அளவுக்கு அவங்களால பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து வர முடியும். இதுக்கான ப்ரூஃப் என்னன்னா, நீங்க வேணா டீப்சீக் நான் கேட்ட சாட் ஒன்று இருக்கு, அதை உங்களுக்கு அட்டாச் பண்றேன், அதை என்னன்னு பாருங்க. ஓகே இதுல வந்து இப்போ வந்து டீப்சீக் வந்து 600 பில்லியன் பேராமீட்டர் வந்து ஒரு மாடல் ட்ரெயின் பண்ணிட்டு அதை வந்து டிஸ்டில் மாடல் ஆகியிருக்காங்க. இப்போ எக்ஸிஸ்டிங் இருக்க மாடல், அதாவது லாமா மாடல், எக்ஸிஸ்டிங்ல இருக்க ஓப்பன் சோர்ஸ் மாடலை எடுத்து இவங்க வந்து டிஸ்டில் பண்ணியிருக்காங்க. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து 600 பில்லியன் பேராமீட்டர் இருக்க மாடலுக்கும் இந்த மாடலையும் வந்து ஒரே மாதிரி டேட்டா செட்டை வச்சு ரெண்டையும் ட்ரெயின் பண்ணுவாங்க. இது 600 பில்லியன் பேராமீட்டர் மாடல் வந்து எப்படி இதெல்லாம் ஆன்சர் பண்ணுது, எப்படி இதுக்கோட ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத இந்த மாடலுக்கு இன்புட்டாக கொடுப்பாங்க. ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாடலுக்கும் வந்து அந்த அளவுக்கு லைக் அதோட டேட்டா எடுத்துட்டு ஓகே இப்படி தான் ப்ராசஸ் பண்ணணும், 600 பில்லியன் பேராமீட்டர் மாடல் வந்து இப்படி ப்ராசஸ் பண்ணுது, நாம அதே மாதிரி ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து ஸ்டூடெண்ட் அண்ட் டீச்சர் சொல்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். 600 பில்லியன் பேராமீட்டர் மாடல் வந்து டீச்சர் மாடல், அண்ட் தென் 1.5 பில்லியன் மாடல் வந்து ஸ்டூடெண்ட் மாடல். டீச்சர் எப்படி ஒர்க் பண்றாங்களோ அதே மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்டு வந்து அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணும். இதுதான் வந்து பேசிக்காக இருக்க டிஸ்டில் மாடலோட கான்செப்ட். ஸோ இப்போ கோடிங் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இது வந்து டிஸ்டில் மாடல் வந்து எவ்வளோ வரைக்கும் அக்யூரசி கொண்டு வர முடியும்னா 60 to ஒரு 80-90% வரைக்கும் அக்யூரசி கொண்டு வர முடியும். 600 பில்லியன் பேராமீட்டர் மாடல் ப்ரொடியூஸ் பண்ற அதே அளவுக்கான அக்யூரேட்டான டேட்டா கொண்டு வர முடியும். இப்போ வந்து 1.5 பில்லியன் குவென் மாடல் எடுத்துக்கோங்க. அது வந்து ஒரு ஆல்ரெடி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க ஒரு கோடிங்க்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க ஒரு மாடல். ஸோ அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டீப்சீக்கை வச்சு ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஸோ டீப்சீக் பண்ற அளவுக்கு கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு வந்து இது வந்து இந்த மாடல் வந்து அக்யூரசி கொண்டு வர முடியும். கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு, நாட் 100% அக்யூரசி. இப்போ அதே வந்து பார்த்தீங்கன்னா 7 பில்லியன் பேராமீட்டர் மாடல்னா இன்னும் கொஞ்சம் அதோட நல்லா பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். 1.5 நல்லா பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். இதை 90 பில்லியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வச்சுருக்காங்க. அந்த ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கு எந்த டாஸ்க்காக நீங்கள் நல்லா டிஸ்டில் பண்ணியிருக்கீங்களோ அந்த டாஸ்க் வந்து நல்லாவே பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இதனால தான் வந்து 1.5 பில்லியன் பேராமீட்டர் மாடலே வந்து எக்ஸிஸ்டிங்ல இருக்கிறத விட நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோக்கான கண்டென்ட். இது வந்து டிஸ்டில் மாடல் அப்படின்னா என்ன, எம்ஓஇ அப்படின்னா என்ன, டீப்சீக் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்தியா வந்து இது மாதிரி ஒன்று பில்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பில்ட் பண்ண முடியும். ஸோ 5.5 மில்லியன்ல பில்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொன்னதுதான் 5.5 மில்லியன் அப்படிங்கிறத வந்து லாஸ்ட்ல பண்ண ட்ரைனிங் மட்டும்தான். ஸோ we need a huge expense, we need a huge amount to build an LLM like this. பட் இதை விட நம்ம பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும்னா கண்டிப்பாக கொடுக்க முடியும். அது நம்ம வந்து R&D பண்ணணும். ஆல்ரெடி நிறைய கம்பெனிஸ் வந்து இதில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பண்ண முடியாதுங்கிறது இல்லை, பண்ண முடியும். இந்தியன்ஸ் வந்து ஒரு நல்ல மாடலாக வந்து டீப்சீக்கை விட ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸான ஒரு மாடலாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோக்கான கண்டென்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.